இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்கிறோம். We welcome you in the mighty name of Jesus. அங்கு மத்தேயுவிலே பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கு 2 ராஜாக்களை குறித்து வாசித்ததை நீங்கள் அவதானித்தீர்களோ தெரியவில்லை. In Matthew chapter 2 the passage has been read and it was talking about 2 kings. One is worldly king and the king from heaven. ஒரு ராஜா வந்து இந்த உலகத்திலே உள்ள ஒரு ராஜா, ஏரோது ராஜா. His name was Herod. And also உன்னதத்திலே இருந்து வந்த ஒரு ராஜா வாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே நான் லங்காசிரி, உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, லங்காசிரி அந்த வெப்சைட்டில் வந்து ஏலியன்ஸ் வந்து இந்த உலகத்தில் விசிட் பண்ணி போகிறாங்கன்னு சொல்லி அது அநேகமாக இப்போ ஒரு சப்ஜெக்டாக ஒரு கிழமையும் அது போய்கொண்டு இருக்குது. அதோடு கூட இன்னொரு ஸ்டோரி வந்து த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு எண்ட். நான் இப்போ கடைசியாக பார்த்ததில் வந்து 2017 வேர்ல்டு வந்து என் பண்ண போகுதுன்னு சொல்லி ஆகஸ்டில் இருந்து ரீசன்ட்லி ஒரு மெசேஜ். ஆனால் ஒன்று, I got to tell you, the Bible clearly says there is a heaven. வேதம் தெளிவாக சொல்லுகிறது பரலோகம் இருக்கிறது. I don't know whether alien is existing or not, but the heaven is there and the God is there, is Jesus King. இந்த வேதத்திலே பார்க்கிறோம், இந்த ராஜா, பரலோகத்தில் இருக்கிற ராஜா இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். The king from heaven, the Bible says, visited. ஆங்கிலத்திலே சொல்ல பார்க்கும் பொழுது லூக்கா chapter 1 verse 78 says, though the tender mercy of our God, which the day spring from on high has visited us, to give light to those who sit in the darkness and the shadow of death, to guide our feet into the way of peace. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அங்கு வேதத்திலே சொல்லியிருக்கிறது சந்தித்திருக்கிறது என்று சொல்லி. இந்த பைபிள் இன் இங்கிலீஷ் says visited. Why the king has to be visited? ஒரு சாதாரண நல்ல ஒரு ராஜா ஒரு தேசத்துக்கு விசிட் பண்ணுகிறார் என்று சொன்னால் அந்த ஜனங்களை குறித்து கரிசனை இருக்கிறபடியினாலே வருகிறார். எல்லாவற்றாலும் அந்த ராஜா வருகிற நோக்கம் வந்து ஏதோ ஒரு காரியத்தை தம்முடைய ஜனங்களுக்காக செய்வதற்காக, அல்லது அந்த மக்களுடைய என்ன வேதனைக்குள்ளாக போகிறார்கள், என்ன துன்பத்துக்குள்ளாக போகிறார்கள், அவருடைய சூழ்நிலைகள் என்னென்று சொல்லி அங்கு ஆராய்வதற்காக. The good king, if he visited, there must be a purpose. He might be visited to look after their nation, to protect from the enemies. இல்லாது அவர்களுடைய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக. This King Jesus has been visited 2000 years before. The reason was the given Bible, Luke 1:78. லூக்கா 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஏன் அந்த ராஜா, கடவுளாகிய ராஜா ஏன் இந்த உலகத்துக்கு அங்கு வந்தார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் வாசித்தபடியாக அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்துவதற்காகவும் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். Visited mean that he is not going to stay. If a king come to the land and if he visited, he is not going to stay permanently. He will go to his palace. It's like Jesus also. He visited, he did something for us and he went back. அது இயேசு கிறிஸ்து கூட
அவருடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன், பரலோகத்துக்கு நான் ஏறி போகிறேன் என்று சொன்னார். The true king, the one king was Herod. Is very, அவனுடைய ஆட்சி மிகவும் ஒரு கொடுமையான ஆட்சியாக இருந்தது. 2 வயது பிள்ளைகளை அங்கு கொல்லுகிற ஒரு மனிதனாக இருந்தான். இன்னும் வேதத்திலே நாங்கள் காணாத காரியங்களை அவன் செய்திருக்க முடியும். ஆனால் பரலோகத்தில் இருந்து வந்த அந்த ராஜாவாகிய இயேசு எங்களை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக வந்திருக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிறேன்னு சொல்லிக்கல வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் பாவத்திலே இருக்கும் பொழுது அவன் அந்தகாரத்தில் இருக்கிறானாம். பாருங்க, ஒரு இருட்டுக்குள்ள இருக்கைக்குள்ள அந்த இருளில் இருந்து பாருங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னால், அந்த இருளில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீன்னு சொன்னால் உங்களுக்கு சம்திங், நீங்கள் அந்த ஒரு இருளுக்கு நீங்கள் பயந்து இருக்கணும். இல்லாவிட்டால் உங்களுக்கு போவதற்கு வேற வழி தெரியவில்லை. இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பாதுகாத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எப்படியாவது இந்த வெளிச்சம் வந்தால் நான் இந்த இருளை விட்டு போவேன். இல்லாவிட்டால் அந்த இருளில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நோக்கம் பயம். இல்லாட்டிக்கு அந்த இருளில் இருக்கிற நோக்கம் உங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, இந்த ராஜா இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் இருளிலே உட்கார்ந்திருக்கிற எங்களை விடுதலை ஆக்கும்படியாக, மரண பாவ இருளிலும் இருக்கிற எங்களை விடுதலை ஆக்கும்படியாக பரலோகத்தில் இருந்து வந்தார். The other reason the king is visiting, the purpose was to establish the kingdom. ஒரு ராஜா அங்கு தன்னுடைய தேசத்துக்கு இன்னொரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போவதென்று சொன்னால் அதனுடைய நோக்கம் தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தரிப்பதற்காக. இயேசு கிறிஸ்து பாவத்திலும் மரண இருட்டிலிருந்தும் எங்களை விடுதலையாக்க வந்தவர் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தை விஸ்தரிப்பதற்காக அல்லது பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் போவதற்காக அந்த ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். அதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், there is a heaven, there is a God. Jesus is not a ordinary human being. இன்றைக்கு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்த ஒரு மாமனிதர் என்று சொல்லி. அப்படி அல்ல. இந்த வேதத்திலே அங்கு பார்க்கிறோம், அவர் ராஜாதி ராஜா, உன்னதமானவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், சகல காரியங்களும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் இருந்து பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் கூட அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். The Jesus is not ordinary, just a man. He's a God. He came from heaven to earth to redeem us, to deliver us, because he created us. தம்முடைய ஜனங்களை, தம்முடைய கரங்களினால் உண்டாக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக இந்த ராஜ்யத்தை, தம்முடைய பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபித்து அதன் மூலமாக எங்களை மறுபடியாய் அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லும்படியாக. பிரிட்டிஷ் பீப்புள் ஒரு தேசத்தை அங்கு பிடித்த பொழுது அவர்கள் செய்த காரியம் சொன்னால் தங்களுடைய ராஜ்யத்தை அந்த இடத்திலே ஸ்தாபித்தார்கள். When those days the British people went and conquered other cities, they established their kingdom. If you went and see back to Sri Lanka, if you see Colombo, it's like a British. The building was like a British. Why? They wanted to establish their kingdom. அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய இராணுவத்தை, தங்களுடைய அரசாட்சியை எல்லாவற்றையும் தங்களுக்கு ஏற்ற விதமாக மாற்றினார்கள். அதே போல பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யத்திலே நாங்கள் செல்லும்படியாக, அந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக மாறும்படியாக, அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இருளிலிருந்த எங்களை விடுதலையாக்கும்படியாக வந்தார். அதே அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், the same chapter we see, he has visited to redeem his people. Luke 1:68 says,
The purpose he has visited to redeem his people. சொந்த ஜனங்களாய எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக வந்தார். To be in holiness and righteousness before him all the days of our life. The Luke 1:75 says. அவருக்கு முன்பாக பரிசுத்தமான ஜனங்களாக எப்பொழுதும் குற்றமற்றவர்களாக இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தையே எங்களுக்காக கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெறும்படியாக. அதே அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த 3 ராஜாக்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 3 wise men, they came from east. அவர்கள் அங்கு வேதம் சொல்லுகிறது ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள். The Bible says this wise man saw the star of his, அவருடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை கண்டு அந்த ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, அந்த அரசனை நோக்கி, the king, they know the king has born in Bethlehem and they saw the star. But today you can't see the star. இன்றைக்கு நீங்கள் அந்த ஸ்டாரை பார்க்க முடியாது, but you can hear the voice of God. அவருடைய வார்த்தையை கேட்கலாம். அந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து, they obeyed and they wanted to see the king, they wanted to visit the king. நீங்க இன்றைக்கு ஸ்டாரை பார்க்க முடியாது, ஆனா இயேசு கொடுத்த வார்த்தைகளை நீங்க பார்க்க முடியும். அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் கடந்து வர முடியும். அவர்கள் அங்கு இயேசுவை நோக்கி வந்தார்கள். அப்படி வருகிற வேளையிலே அவர்கள் இயேசுவை தேடி சென்ற பொழுது they end up with the bad king. அவர்கள் இயேசுவை தான் தேடி வந்தார்கள், இயேசுவை தான் காண வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அவருடைய முடிவு, அவர்கள் சென்ற இடம் பிழையான இடமாக இருந்தது. The same like we think we might going in a right direction. நாங்கள் சரியான பாதையிலே போகிறோம், அந்த கடவுளை தேடி போகிறோம், அந்த ராஜாவை தேடி போகிறோம் என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் போகிற பாதை பிழையானதாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தின் ராஜா டெவல், பிசாசானவன் இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். The Herod is an example for the power of the darkness. இருளின் அதிகாரத்திலே அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை பிசாசானவன் அங்கு செலுத்தி கொண்டிருக்கிறான், ஜனங்களை வசப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே நாங்கள் கூட எங்களை அறியாமல் தவறான பாதையிலே நாங்கள் செல்ல முடியும். We might think we are going the right direction, but we might end up in the wrong king. But thank God, அவர்கள் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியா இருந்தபடினாலே they were still eagerly want to see God. They want to see Jesus. Still they want to see the king, because they know he's a God. அவர்கள் அங்கு முடிவாக நிதானமாக இருந்தார்கள். எப்படியாவது பிள்ளையான நாங்கள் எப்படியோ தெரிந்தோ தெரியாமல் நாங்கள் ஒரு பிள்ளையான ராஜாவிடத்தில் வந்துட்டோம். ஆனால் இன்னும் நாங்கள் அந்த இயேசுவை கண்டு கொள்ள முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு தங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். They end up with the wrong king, but by the faith they started to seek the right king, the right God, which is Jesus Christ. When they come, as soon as they come out, with the faith they come out, the star, they saw the star. வேதம் சொல்லுகிறது அவர்கள் வெளியிலே வந்த பொழுது, அந்த ராஜாவை தேடி எப்படியாவது போக வேண்டும் என்று சொன்ன பொழுது, அந்த இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்த பொழுது, உடனே அவர்களுக்கு அங்கு அந்த நட்சத்திரம் வானத்திலே வழி காட்டியது என்று சொல்லி பார்க்கிறோம். Today my friend, today my sisters, you can decide today to see that right king. நீங்க உண்மையா முழு மனதோடு அந்த இயேசுவாகிய ராஜாவை,
அந்த உன்னதமான ஆண்டவரை, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவை, எனக்காக உங்களுக்காக மரித்த இயேசுவை, எங்களுக்காக பாவம் சிந்தி பரிகாரம் செய்த இயேசுவை, எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிற அன்பு இயேசுவை நீங்கள் உண்மையாக பின்பற்ற விரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். If you decide it, then the Holy Spirit will guide. Today you won't see the star, but you will see the Holy Spirit. He will guide you. நிச்சயமாகவே அந்த ராஜாவை நீங்கள் கண்டடைவீர்கள். This king has been give great promises for us. இந்த ராஜாவாகிய இயேசு உங்களுக்கு இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, ஒரு மிகவும் முக்கியமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். The John chapter 4 verse 43 says, He visited to preach the kingdom of God. பரலோகத்திலே ஒரு ராஜ்யம் இருக்குது, பரலோகத்திலே ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே நீங்கள் போய் வாழும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அந்த ராஜ்யத்திலே கடந்து செல்லும்படியாக உங்களை அழைப்பு கொடுத்திருக்கிறார். He give the invitation that you can reach to the kingdom of heaven. அதற்காக இயேசு கிறிஸ்து தம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், அந்த இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்துக்கு நீங்க போக வேண்டும் என்று சொன்னா சும்மா போக முடியாது. You had to be அவருடைய பிள்ளைகளாக நீங்க மாற வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக நீங்க மாற வேண்டும் என்று சொன்னால் you have to have the pardon from God. உங்களை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும், நீங்கள் பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். அதற்காக this king has been sacrificed himself. இந்த ராஜா எங்களை விடுவிப்பதற்காக, பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலமாக பாவங்கள் கழுவும்படியாக செய்தார். And also that Jesus given the great promise for you and me. The John chapter 10 verse 28 says, யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி. He said, I will give eternal life and they shall never perish. நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பரலோகத்திலிருந்து வந்த ராஜா உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இயேசுவாகிய ராஜா வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவர் கேட்டார், அண்ணா நீங்கள் பாஸ்டர், நீங்கள் என்ன பாஸ்டர் ஒரு இட்டர்னல் லைஃப் என்று சொல்கிறீங்க, நித்திய ஜீவன் என்று சொல்கிறீங்க, அது என்ன நித்திய ஜீவன் என்று சொல்லி. அப்போ தான் நான் யோசித்தேன், நித்திய ஜீவன் என்று எத்தனை பேருக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்லி. நித்திய ஜீவன் என்று சொன்னால் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை அல்ல, நாங்கள் இறந்த பிற்பாடும் நித்திய காலமாய் இந்த இயேசுவோடு அவருடைய ராஜ்யத்திலே வாழும்படியான ஸ்லாக்கியம். The gift you can live eternally with Jesus Christ in the heavenly kingdom. மரணத்தோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை, மரணத்துக்கு பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது. அந்த வாழ்க்கையை நாங்கள் இயேசுவோடு நிரந்தரமாக நாங்கள் கழித்து கொள்ள முடியும். அந்த இயேசுவாகிய ராஜாவை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார். The last promise I want to say, the great promise that King has been given for us. John chapter 14:13 says, He promised that He is going to reserve a place in heaven and He will come back and take you there. நான் பரலோகத்திலே, இயேசு கிறிஸ்து சொல்றார், பரலோகத்திலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அந்த வாசஸ்தலங்களிலே உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் உங்களை கூட்டி செல்லுவேன் என்று சொல்லுகிறார். மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாட்களிலே உலகம் அழிகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்று, உலகம் அழியுதோ இல்லையோ, வேத வார்த்தைகள் அங்கு நிறைவேறி கொண்டு போகிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கு ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு போகிறது. ஆகவே இதனுடைய வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு போகிறபடினாலே இயேசுவும் சொன்ன வாக்குத்தத்தம், நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தமும் நிறைவேறப் போகிறது. பட் டுடே we have the privilege. We can't see the star,
but we can see the word of God. We can see Jesus Christ. He wanted to visit you. இயேசு கிறிஸ்து அப்பொழுது பாலனாக உலகத்திலே மனிதனுடைய பாவங்களை மீட்கும்படியாக வந்தார். இப்பொழுது எந்த நேரம் உங்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்யும்படியாக, உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். I don't know why they call wise men, but they did the wise thing. They did the wise thing. When they saw the star, they don't want to miss the king. I will tell you, they are wise. இன்றைக்கு நீங்க இந்த செய்தியை கேட்டு நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னா, அந்த கிங் எனக்கு வேணும், அந்த பரலோக ராஜ்யத்தை தருகிற அந்த கிங் எனக்கு வேணும், நான் அந்த கிங்கை எப்படியாவது என் உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொள்ள போறேன். அப்படி நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னா, you are the most wise people in this world. அவர்கள் ஞானிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஞானிகளோ எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் வேதம் சொல்லுவது அவர்கள் ஞானிகள். ஒரு காலத்திலே அவர்கள் ஞானிகளாக நான் பார்க்கிறேன். நட்சத்திரத்தை கண்ட பொழுது அவர்கள் தவறவிடவில்லை. You know how many years they walked? 2 years to see that king. 2 வருடங்களாக அந்த ராஜாவை பார்க்கும்படியாக காடு மேடு வனாந்தரங்கள் எல்லாம் கடந்து சென்று இந்த இயேசுவாகிய ராஜாவை சந்திக்கும்படியாக வந்தார்கள். Because I just calculated the 2 years the Herod was killed the children. 2 years, 2க்கு உட்பட்ட பிள்ளைகளை கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே the time they were just come to see Jesus about 2 years. But today you don't have to visit 2 years. இயேசு உங்கள் பக்கத்திலே வருகிறார். மகளே, மகனே, நான் உன்னை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்கள் உண்மையில் அந்த கிங் எனக்கு வேணும், அந்த இயேசுவாகிய ராஜா எனக்கு வேணும் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கைகளை உயர்த்துவீங்க என்று சொன்னால், உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். That is the great thing, that you can make a wise thing, that you can receive that king in your heart. He will ready to give the eternal life. ஆகவே அப்படி எனக்கு அந்த இயேசு வேணும், அந்த ராஜா வேணும் என்று சொல்லுங்கள். தயவு செய்து மற்றவர்கள் ஒருவரை பார்க்க வேண்டாம். Don't see anybody else. That today that Christmas is given to you. That Jesus want to give the gift. Christmas means we can give the gift for each other. But the great king, he want to give the gift which is eternal life. If you want that eternal life, அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காக நன்றி சொல்லி உங்களை சோத்தரிக்கிறேன் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே உலகத்தின் அதிபதி, திருடவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லி நீ சொன்னது போல, the king of this world come to destroy and perish people. அவனுடைய நோக்கம் எல்லாம் எப்படியாவது எங்களுடைய ஆத்துமாவை அழித்து போடுவது என்பதுதான். ஆனால் you are the loving God. நீர் அன்புள்ள தெய்வம், நீர் எங்களை உருவாக்கி அன்பு தெய்வம். அந்த பரலோகத்தின் மகிமை விட்டு எங்களுக்காக நீர் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையிலே ஆண்டவரே தங்களுடைய உள்ளத்தினாலே எனக்கு அந்த இயேசு வேணும், எனக்கு அந்த இரட்சகர் வேணும், எனக்கு அந்த மீட்பர் வேணும், எனக்கு அந்த இட்டர்னல் கிங், ஐ நீட் தட் இட்டர்னல் கிங் சொல்லுறவர்கள் ஆண்டவரே, அவளை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே, அவருடைய உள்ளங்களை நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. மரண இருளிலும் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரும்படியாக நீர் வந்தீர் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே எல்லா இருள்களையும் நீர் மாற்றுறபடினால் நன்றி ராஜா. பலவிதமான இருளுக்குள்ளாக கடந்து செல்லும் பிள்ளைகளை நீர் மாற்றி உடைய பிரசன்னத்துக்களாய் கொண்டு வர்றபடினால் நன்றி. இவருடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்தும்படியாக ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை சமாதானத்தின் பாதையிலே, இதோ என்னுடைய சமாதானத்தை விட்டு செல்லுகிறேன் என்று சொன்ன அன்பு தெய்வமாகிய நீங்க
உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்தபடினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you Father God, touch them their soul and cleansing them, O Lord Jesus. உங்களுக்கு துதிகன மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். May God bless you. ரட்சிப்பு வந்தது யாராலே, பாவம் குறைந்தது யாராலே, நிம்மதி வந்தது யாராலே, அன்பு மலர்ந்தது யாராலே, இயேசு பிறந்ததினாலே மீட்பர், இயேசு பிறந்ததினாலே, இயேசு பிறந்ததினாலே மீட்பர், இயேசு பிறந்ததினாலே, ரட்சிப்பு வந்தது யாராலே. ரட்சிப்பு வந்தது யாராலே. இயேசு தருவாரே உனக்கு, இயேசு தருவாரே, பெற்றுக்கொள்ளுவாயே இன்றே பெற்றுக்கொள்ளுவாயே. இயேசு தருவாரே உனக்கு, இயேசு தருவாரே, பெற்றுக்கொள்ளுவாயே இன்றே பெற்றுக்கொள்ளுவாயே. ரட்சிப்பு வந்தது யாராலே, பாவம் தொலைந்தது யாராலே, நிம்மதி வந்தது யாராலே, அன்பு மலர்ந்தது யாராலே. ரட்சிப்பு வந்தது யாராலே, பாவம் தொலைந்தது யாராலே, நிம்மதி வந்தது யாராலே, அன்பு மலர்ந்தது யாராலே. இயேசு பிறந்ததினாலே மீட்பர், இயேசு பிறந்ததினாலே, இயேசு பிறந்ததினாலே மீட்பர், இயேசு பிறந்ததினாலே. ரட்சிப்பு